ஹாய் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்டது எப்படி என்னென்னா, ஏதாவது பிரச்சனையா, நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. நான் வந்து எதுவுமே வந்து இப்போதைக்கு, ஏன்னா முன்னாடி நான் வந்து ஷேர் பண்ணதுனாலே நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த டைம் நான் வந்து எதுவுமே வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டாம். நம்ம வேலையை அதுக்கப்புறம் நம்ம டே வ்ளாக் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படி தான் நான் நினச்சிது. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தது. ஆனால் நான் உங்ககிட்ட வந்து ப்ராப்ளமை பற்றி வந்து நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து வேலைக்கு போகிறேன். ஏன்னா என்னோடய கை செலவுக்குமே வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்றதுனால தான். அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அது எப்படி உங்களுக்கு பணம் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் பேமெண்ட்டு கூட வந்து நான் செகண்ட் பட்சமாக தான் பார்க்குறேன். ஏன்னா அதில் ஒரு 10,000 வந்தாலும் சரி, இல்லை 8,000 வந்தாலும் சரி, அது என்னோடய உழைப்பாக இருக்கும். நான் ஆசைப்பட்ட மாதிரி செலவு பண்ணலாம், நான் ஆசைப்பட்டதை நான் வாங்க முடியும். மற்றவங்கக்கிட்ட போய் கையேந்தி நின்று எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு முடியாது அப்படின்னும்போது அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து அவங்க பேமெண்ட் பற்றி சொல்லலை. கண்டிப்பாக சொன்னாங்கன்னா நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ சொன்னால் நான் இதுக்கு மேலே பேமெண்ட்டை பற்றி சொல்லாமல் இருப்பேனா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்னடான்னா, நிறைய வந்து நக்கல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கே ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம உண்மையாக இருந்தாலுமே வந்து சொல்கிறாங்க, உண்மையாக இல்லைனாலும் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். சில விஷயங்களில் கூட நான் வந்து மறைச்சி வச்சுருக்கேன். இது நான் இந்த ப்ராப்ளம்னால மட்டும்தான். என்னோடய பர்சனல் ப்ராப்ளம் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்லேருந்தே இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக நினச்சதுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அதுவே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னை வந்து ரொம்ப வந்து பேடாக வந்து கமெண்ட்ஸ் வர ஆரம்பித்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டாலுமே வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்களே அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா நான் உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து என்னோடய ஃபேமிலி. உண்மையாக சொல்கிறேன், ஒடிசாவில் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தனிமரமாக சிங்கிளாக மட்டும்தான் நான் இருந்தேனே ஒழிய, எனக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நான் என் கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இடமும் சரி, எந்த ஒரு வாய்ப்புமே எனக்கு கிடைச்சது கிடையாது. எப்போ நான் யூடியூப்குள்ளே வந்தனோ ஒரு 2 மாதம் கழிச்சு நீங்கள் கொடுத்த அன்பும் சரி, நீங்கள் கொடுத்த ஆதரவும் சரி, அவ்வளோ 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 வந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் சொல்யூஷன் சொல்லுவீங்க. தப்பாக 2 வந்தாலுமே நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவாக தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களா, எனக்கு இவ்வளோ பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும்போது அது ரொம்பவே வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து உண்மையாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்று, எப்போவுமே சரி, எந்த நிலைமையிலும் சரி, நான் இந்த யூடியூப்பை மட்டும் விட்டு போகக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் நான் குறிக்கோளாக இருந்தேன். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியை நான் வந்து இழக்க விரும்பலை. என்னோடய அப்பா அம்மா வீட்டுக்கு போகாமல் இருந்தாலுமே நீங்கள் தான் அக்கா தங்கச்சி அப்பா அம்மான்ற மாதிரி தான் நான் வந்து இதுலேயே வீடியோவில் வந்து பழகிட்டு இருக்கேன். நான் சும்மா வீடியோக்காக பணத்துக்காகவும் கிடையாது. நான் வந்து உங்களோட பாசத்துக்காகவும் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து அதை எதிர்பார்க்குறேன். அதை நிறைய பேர் வந்து நீ வியூஸ்க்காக வந்து இது போடுற அது போடுற அப்படின்னா, இப்போது நான் நிறைய பேர் உலகத்தில் நிறைய பேர் எந்த இடத்துல இருந்தோ வந்து என் வீடியோஸ் பார்க்குறாங்க. எனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் போய் சொல்லி அதை வீடியோ போட்டேன் அப்படின்னா 4 பேர் என்னை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள்? என்கிட்ட இருக்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் அதை நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காம ஏன்னா ரொம்பவே பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நான் அதை பற்றி கவலைப்படலை. பட் அது வந்து கொஞ்சம் என்ன தான் கவலைப்படலை அப்படின்னு சொல்லும் போதுமே அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணும்போது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா குண்டாயிட்டே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குண்டா ஆகிறதுக்கு காரணமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நிறைய
ஃபேமிலி ப்ராப்ளம்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப சூப்பராக போகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு லைஃப் நம்ம ரன் பண்ணவே முடியாது. என்னன்னா நம்ம ஆசைப்பட்ட போகிற விஷயங்கள் வந்து வேறையாக இருக்கும், அதுங்களை நடக்கிறது வந்து வேறையாக இருக்கும். அதனால் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் நம்ம வந்து சரி ஏதோ ஒன்று எப்படி இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய நமக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை ஏற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி யாருமே யோசிக்க மாட்டாங்க. சரி இது இப்படி தான் இருக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டே ஃபுல் வாழ்க்கை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியாது. நான் அப்படி தான் ஃபுல்லாக ஓகே இதுதான் என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த மூடத்தனம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துட்டேன். அதனால் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து உலகத்துலேயும் நம்ம வந்து என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவங்களையும் நம்ம மாற்ற ட்ரை பண்ணணும். நான் வந்து ஒரே தடவை அங்கே சண்டை போட்டு பிரிஞ்சு போங்க அப்படியெல்லாம் நான் சொல்லலை. அவங்க கூட இருந்தே அவங்கள புரிய வச்சு நல்ல முறையாக நம்ம வந்து இது பண்ணலாம். ஒரு வேளை புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களோட இதை வந்து நீங்கள் டிசிஷன் வந்து எடுத்துக்கலாம். சாரி. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்காக நீங்கள் வாழ பழகுங்க. நான் இப்போ எனக்காக நான் வாழ்கிறேன். ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் இதை தாண்டி வந்துச்சு. ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார், என்கிட்ட சண்டை தான் போட்டார். ஆனால் நான் சரி ஓகே நான் போக மாட்டேன், எனக்கு மந்த்லி எனக்கு ஒரு 6000 கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி நான் உனக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். நான் உனக்கு தேவைன்றதெல்லாம் வாங்கி தரேன் இல்லையா அப்படின்னு சொன்னார். தேவையானதை மட்டும்தான் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி என் மாமியார் ஆகட்டும் என் மாமனார் ஆகட்டும் நான் எதுவுமே அப்போதைக்கு வந்து ஒரே ஒரு செட் சுடிதார் மட்டும்தாங்க. இங்கேருந்து போகும்போது எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் என் கையில் காதில் எதுவுமே இருக்கலை. அப்போது என்னை கேட்ட கேள்விங்க இன்னுமே என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக ஒரு சேவிங்ஸாக நான் வந்து மந்த்லி இப்போ வர சேவிங்ஸில் வந்து அட்லீஸ்ட் எனக்கு நகை சேர்க்கணுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து சீட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுவும் வந்து போடணும். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து அது அப்டேட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து எதுவும் சொல்ல வேண்டாம். அதனால் சில எப்படின்னா பிரச்சனை வந்து ரொம்பவே வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் நான் பட்ட பாடு இருக்கேன். ஐயோ எப்பா ரொம்பவே வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்து இப்போ வேலைக்கே போகிறேன். வேலைக்கு போகிற ரீசனும் வந்து இது தான். வீட்லேயும் வந்து மேபி மாமியார் சொல்லியிருப்பாங்களா இல்லைன்னு தெரியல, வேலைக்கு போகக்கூடாது அவளை அனுப்பாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. நான் வேலைக்கு போயிட்டேன்னா ரொம்ப வாயாடுவேன், நான் காசு பார்த்துட்டேன்னா ரொம்ப பேசுவேன் அப்படின்ற எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னார். நான் ஒரே ஒரு மாதம் மட்டுங்க போகிறேன், ஒருவேளை என்னோட பேச்சுலையும் சரி நடவடிக்கையிலையும் சரி உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லாமலே நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். சரி நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோ, நீங்கள் வந்து நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ நாள் நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வான்மதி அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அமிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பேசினதுக்கப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் காமே ஆனார். நான் தான் இருக்கல, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு வந்து வேலைக்கு வந்து நாங்கள் 1ஆம் தேதியிலேருந்து தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தது. பட் வந்து இன்றைக்கே வந்து அவங்க வந்து என்னை கூப்பிட்டுட்டாங்க. வான்மதி அக்கா வந்து 1ஆம் தேதியிலேருந்து வருவாங்க. அதையும் நான் மேனேஜ் பண்ணி வான்மதி அக்கா என் கூட வராங்க அப்படின்ற மாதிரி நானும் வந்து சொல்லி வச்சுருந்தேன். நிறைய ப்ராப்ளம் நான் வேலைக்கு போகிறதுனால இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு பேமெண்ட் ஆச்சு நம்ம வந்து கொஞ்சம் எனக்கு நகை சேர்த்து அங்கே போகும்போது ஆச்சு. நம்ம வந்து அங்கே போகாமல் என்னால் இருக்கவும் முடியாது. ஏன்னா அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கன்ஃபார்ம் நான் ஒடிசா போய் தான் ஆகணும். என்ன நிலைமை வந்தாலுமே அட்லீஸ்ட் இருக்கிற 2 வருஷமோ இல்லை 1 வருஷமோ 4 வருஷமோ அதுக்குள்ளே நான் வந்து எனக்கு தேவையான நகைங்க என்னென்ன என்னை கேட்டாங்க அந்த கேள்விக்கான ஒரு இது எல்லாமே நான் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே நிற்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் நான் பார்க்கணும். அந்த ஒரு வைராகனா அவர்கிட்ட வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது, எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுன்ற இதுக்கு வந்துட்டேன். ஸ்டிச்சிங்லும் சரி அதில் வந்து இப்போது ஒரு சிட்டிக்குள்ளே இருந்திருந்தோன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட்டும் சரி அதுக்கான ரேட்டும் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஏன்னா வீடுங்க அந்தளவுக்கு இல்லை, வெறும் கம்பெனிங்க மட்டும்தான் இருக்குது.
அதனால் நான் ஸ்டிச்சிங்கும் விட மாட்டேன். ஓகேங்களா? நான் வேலைக்கு போயிட்டு 5:30 மணிக்கு வந்துடுவேன். 5:30 மணிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச டைம்ஸில் வந்து நான் வந்து இது பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான விளக்கத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நான் வேலைக்கு கிளம்பணும். நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வந்து ஹேங் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் பேசுறது ஃபுல்லாகவே இந்த கட்டை ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் என்னால் வந்து லென்த்தாக வந்து வீடியோவும் வந்து ஷூட் பண்ண முடிய மாட்டேங்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளியாரிட்டியாக வந்து எல்லா விஷயமும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேலை நடக்குது, அதனால தான் இப்போ நான் வந்து வேலைக்கு கிளம்பணும். ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. பை பாய் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பை பாய்.